Hi friends, welcome to Ruba Kitchen. கடைகளில் ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்கக்கூடிய ப்ளம் கேக் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றா நான் வந்து சேர்க்கும் போது அதோடைய வெயிட் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ட்ரை நட்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். பாதாம் வந்துட்டு 50 கிராம் சேர்த்துருக்கேன். முந்திரி வந்து 50 கிராம். இது எல்லாமே நான் வந்துட்டு அளந்து எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வால்நட் வந்து 50 கிராம். பிஸ்தா வந்து 50 கிராம். இது வந்து அத்திப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அத்திப்பழமும் 50 கிராம் வந்து சேர்த்துக்கிறேன். பேச்சம்பழம் கொட்டையை நீக்கிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் 50 கிராம். உலர் திராட்சை வந்து 50 கிராம். இது வந்து செரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து 50 கிராம் வந்து எடுத்திருக்கேன். உங்களுடைய விருப்பம்தான். டியூட்டி ஃப்ரூட்டி 100 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ், அப்படி இல்லைன்னா நம்ம கிரேப் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் தண்ணி வந்து சேர்க்காமல் நம்ம வெறும் ஃப்ரூட்டை மட்டும் மிக்சியில் அடித்து ஜூஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட அந்த ஜூஸை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிங் ரேப் போட்டு காற்று போகாத மாதிரி கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு நம்ம இந்த பவுலோட லிட் இருக்கும் இல்லையா, அதையும் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே இதை வந்துட்டு ரெஸ்ட்டில் விட்டுடணும். அதுக்குள்ளே நம்ம ஸ்பைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், கொஞ்சம் ஜாதிக்காய் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து 10 கிராம் வரணும். ஸோ இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர் பொடி வந்துட்டு நம்மளுக்கு கடையில் கிடைக்கும், அதையும் வாங்கிக்கலாம். 300 கிராம் வந்துட்டு நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். 250 கிராம் வந்துட்டு மைதா. ஸோ நம்ம வந்து சுக்குப்பொடி வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த ஸ்பைசஸ் பொடியும் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு பேக்கிங் பவுட்ரு வந்து 10 கிராம் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்தது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வெண்ணெய் எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 250 கிராம் வெண்ணெய் வந்து எடுத்துருக்கேன். இது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நாட்டு சக்கரை, அதில் வந்து பாதி அளவு இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து பீட்டர் வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் விஸ்க் வச்சு நல்லா வந்துட்டு க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். அடுத்த செட்டு சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்மளுக்கு கலர் மாறி ஒரு க்ரீம் கலருக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சர்க்கரைலாம் வந்து நல்லா கரைஞ்சிடணும். இதே நீங்கள் வந்துட்டு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு கலர் மாறி வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம முட்டை வந்து சேர்க்க போகிறோம். இதுக்காக நான் வந்து 6 முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரே தடவை வந்துட்டு எல்லா முட்டையும் சேர்த்துடக்கூடாது. ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கேக் இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக வந்து கிடைக்கும். ஸோ நான் இருந்த எல்லா முட்டையும் வந்துட்டு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேரமல் சுகர் சிரப் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இந்த சிரப் வந்துட்டு நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் வந்து சுகர் வந்து எடுத்துகிட்டு வெறும் பேனில் வந்து போட்டு ஹீட் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து சுகர் மெல்ட் ஆகி வரும். கடைசியாக வந்து அந்த பொங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சோண்டு சுட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சிரப் கிடைக்கும். இந்த சிரப் வந்து நம்ம கலருக்காக தான் யூஸ் பண்ணுறது. நல்லா டார்க் கலர் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சிரப் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 2 செட்டாக போட்டு கட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஒரே தடவை எல்லா மாவையும் கொட்டிட்டோன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம 2 தடவை இல்லை 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். கரெக்டாக 8 மணி நேரம் ஊறிருக்கு. ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஊறி கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு அந்த ஜூஸஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு ட்ரையாக இருக்கக்கூடிய நட்ஸை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய பேட்டரில் வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் எல்லா நட்ஸுமே வந்து சேர்த்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது மேலே டெக்கரேட் பண்ணணும் கேக் மேலே அப்படின்னா நீங்கள் இப்பயே வந்து எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக் டின்னில் வந்து ஊற்றி வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் மேலே வந்து தூவி விட்டோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கேக் இன்னுமே அழகாக இருக்கும்.
கேக் டின் வந்து பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாவு வந்து டைட்டாக தான் இருக்கும், மீதி கேக் பேட்டர் மாதிரி இருக்காது. இது ரொம்ப எழும்பியும் வராது. அதனால் நம்ம வந்து முக்கால்வாசி பாத்திரம் அளவு வரைக்கும் நம்ம வந்து பேட்டரை வந்து போட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டாலே போதும். நான் 2 டின் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் வந்து அடுப்பில் செய்ய போகிறீங்கன்னா குக்கர் இல்லைனா இட்லி பாத்திரத்தை வந்துட்டு சிம்மில் வச்சு சூடு பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். நான் 2 கேக் டின்னையுமே வந்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக் வேகிறதுக்கு கொஞ்சமே வந்து டைம் எடுக்கும். கரெக்டாக வந்துட்டு 1 ஹவர் 60 நிமிஷம் நான் வந்து வச்சுருக்கேன். 60 நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு இந்த கேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பயுமே நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்துட்டு மாவு ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. கேக் வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா அந்த கலர் கூட நல்லா சூப்பராக வந்திருக்கு. இன்னுமே நம்மளுக்கு டார்க் கலரில் வேணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு அந்த கேரமல் சிரப் வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுருக்கேன். வந்து 60 நிமிஷம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தேன். கேக் நல்லாவே வந்து வெந்துருச்சு பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட வந்து ஒட்டவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஓகே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். கையில் ஒட்டுச்சுன்னா ஒன்றுமே வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல வந்து குத்தி பார்க்காம ஒரு 2-3 இடத்துல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. இப்படி கையை வச்சாலே நம்மளுக்கு கேக் நல்லா புசு புசுன்னு எழும்பி வரும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால எனக்கு எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதை வந்து நான் மார்னிங் தான் வந்து வெட்ட போகிறேன். இதை வந்து நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன், மார்னிங் தான் வந்து வெட்ட போகிறேன். இதை நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். ஒரு 20 நாள் 25 நாள் கூட இதை வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக் வந்து கட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து நம்ம போட்டிருந்த அந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு அந்த லேயராக இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சுகர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து 300 கிராம் வந்து சுகர் வந்து சேர்த்துருந்தேன். நீங்கள் வந்து 250 கிராம் வந்து சேர்த்துக்கலாம். அதுவே கரெக்டாக தான் இருக்கும். கடைகளில் ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்கக்கூடிய இந்த ப்ளம் கேக் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடையோட நம்ம வீட்டில் ரெடி பண்ணது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னையோட வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.